என்ன அர்ஜுன கொண்டார இப்படி சவசவன் சீமனத்து போய் நிக்குது? ஜம்மன் மாப்பிள்ள மாதிரி வரும். இப்படி ஒண்ணும் பண்ணா முன்னிருந்தா எதையா யோசிச்சு மறிக்கிட்டே இருப்பீரு. தங்க பாசர் இன்னும் காணும். பேசாம ஒண்ணு பண்ணும், நீரே போய் தங்கச்செங்கலை தாலி குடி வாங்கிடும். கிளம்பு கிளம்பு. ஆறுமா எங்களே போன அங்க என்னத்துல பாக்க வாழங்க அதோ பாண்டி. எல்லா பக்கமும் லோன் பண்ணுங்க. கம் ஆன் மூவ். மருது ஐயா போன 2 வரல, இன்னும் வரலைங்க ஐயா. ரொம்ப நேரம் ஆகுதுப்பா. இருந்து எல்லா ஏற்பாடு கவனிச்சுக்கா. நான் உடனே வந்துடுறேன். சரிங்க ஐயா. சுட்டு தள்ளிடுவேன், சும்மா சுட்டு தள்ளிடுவேன்.
என் அர்ஜுன கோளாறு மேல எவ்வளவு கை வச்சீங்க சுட்டு தள்ளிடுவேன். ஐயா நீங்க ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கலாம், ஆனா நாங்க சட்டப்படி தான் நடவடிக்கை எடுத்திருக்கோம். அது என்ன எனக்கு தெரியாத சட்டம்? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாதது நிறைய. முதல்ல இவன் அர்ஜுன கோணாரா இல்ல, 36 கிரிமினல் வழக்கில் சம்பந்தப்பட்டு தேடப்படுற பாண்டி, தீவலப்பேரி பாண்டி. போலீஸ் இப்பெல்லாம் நீங்க கேஸ் எழுதுறதை விட்டுட்டு கதை எழுத ஆரம்பிச்சீங்களா? நீங்க அங்கேயே கேளுங்க. ஆமாயா, நான் அர்ஜுன கோனார் இல்லை, தீவலப்பேரி பாண்டி தான். கோனார போய் போய் தானே சொல்றீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல பாண்டி, அதான் அவங்க அர்ஜுன கோனார். ஒரு மோசமான கொலைகாரன், கொள்ளைக்காரன். ஐயா, கொலை நடந்தது உண்மை, ஆனா கொலைகாரனுடைய வெறும் ஆயுதம் தாயா நான். கொள்ளடிச்சது உண்மை, கொள்ளைக்காரன் தாயா கொள்ளடிச்சேன். இதாயா நெசம். நான் பாம்புக்கு பால் வாக்குறேன், புலிக்கு தான் பால் வாத்துருக்கேன். அதுவும் இந்த வீரப்புலி தேவனுக்கு. ரோஜாவை எந்த பேர் சொன்னாலும் மணக்கும், இந்த மனுஷனை எந்த பேர் சொன்னா என்ன? நீ உலகத்துக்கு எப்படியோ, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு புலி, வீரப்புலி. ஐயா, எனக்கா வேண்டி அந்த ஒயிலா பிள்ளைய தீர்க்காயுசா உள்ள ஒருத்தனுக்கு கட்டி வச்சு வாழ்வு கொடுங்கய்யா, அது போதும். அட பாவி, முதல்ல சொல்லியிருந்தீனா தாலி கொடுக்க வேண்டிய கையில துப்பாக்கி கொடுத்திருந்திருப்பேன். கல்யாணம் கட்டுறதுக்கு பதிலா காட்டுல கோட்டை கட்டி கொடுத்திருப்பேன். நல்லது உருட்டுறதுக்கு பதிலா உன்னை தொடர்ப தலைய உருட்டி பார்த்திருப்பேன். உன்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊரையே வெடிக்க வச்சிருந்திருப்பேன். ஐயா, ஒரு நிமிஷம். கோனார, நீ அழுது வாழ்ற ஜாதி இல்ல, யாருக்கும் அடங்காம வாழ்ற ஜாதி. கோனார் கொலை பண்ணாதான் நம்பவே முடியலையே. ஊர் ஜனங்க கூடி நிக்கானுங்க, நீ உள்ள இருக்கிறது தெரிஞ்சது வீணா கலவரம் பண்ணுவாங்க. பேசாம படுத்துக்க, அது உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. அன்னைக்கு நான் பற்ற வச்சேன், இன்னைக்கு நீங்க பற்ற வைக்கிறீங்க. நீ எனக்கு பத்த வச்சியா? என்ன சொல்ற தம்பி? 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பிடிக்கிறதுக்காக ஒரு டீ கடையில் விசாரிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அது தெரிஞ்சு நானும் அங்கே வந்து உங்களை வெட்டுறதுக்காக அருவா எடுத்துட்டேன். அப்போ தான் அந்த டீ கடைக்காரர்கிட்ட உங்கள் பிறந்த நாள்னு சொன்னீங்க. பிறந்த நாள் அதுமா உங்களை வெட்டுறது, நீங்களா வந்து என்ன பிடிக்க போறீங்கன்னு விட்டு போயிட்டேன். உன்னை எல்லாரும் நல்லவன்னு சொன்னாங்க. நான் இந்த காக்கி சட்டை மட்டும் போடாம இருந்திருந்தா நிச்சயமா உனக்கு உதவி பண்ணிருப்பேன். ஆனா சார், வெல் டன். நம்ம டிபார்ட்மெண்ட் மேல இந்த 10 வருஷ கரையை தொடச்சாச்சு. பாண்டியோட அரெஸ்ட் நம்ம இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு திருப்பு முனை. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். பாண்டிய தற்சமயம் ஹை கிரவுண்ட் ஏரியாவில் ஒரு வீட்டில் பாதுகாப்பாக வச்சிருக்கோம் சார். செக்யூரிட்டி எல்லாம் பலம் தானே? எஸ் சார். அதே சமயம் அக்யூஸும் நல்லாவே கோஆபரேட் பண்ணுறான் சார். இனி வாக்குமூலம் வாங்கிட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதான் சார். அதுல தான் ஒரு சிக்கல். என்ன சிக்கல் சார்? பாண்டி செஞ்ச குற்றங்கள் நமக்கு நிறைய தெரிஞ்சிருந்தாலும் அதை ப்ரூவ் பண்றதுக்கு சாட்சிகள் தைரியமா வருவாங்களா? பாண்டிக்கு பயப்படாத ஜீவன் இந்த 4 ஜில்லாவிலையும் கிடையவே கிடையாது. குறிப்பா எதிரிகளுக்கு தைரியம் இல்லவே இல்லை.
பாண்டி தப்பிச்சு வெளியே வந்துருவானுங்கிற சந்தேகம் 1% இருந்தா கூட ஒரு பய கூட சாட்சி ஏற மாட்டான். யூ ஆர் ரைட் சார். சாட்சிகள் இல்லாத ஒரு கேஸ் சாதகம் அவனுக்கு தான். ஒரு டாப் லாயர் கிடைச்சா நம்ம கேஸை கிழின்னு கிழிச்சிடுவான். பாண்டியன் அடுத்த நாளே வெளியே வந்துடுவான். அப்புறம் அப்போ பாண்டிய உசுரோட பிடிச்சிருக்கணும் சார். என்ன பண்றது? உசிரப்படுங்கிறதா ஒரே வழி. மேலிடத்திலிருந்து ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன், என்கவுண்டர் டெத்னு ஃபேப்ரிகேட் பண்ணி கேஸை முட சொல்லி உத்தரவு. ஜனங்க அலர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உடனடியா இன்ஸ்பெக்டர் ஜானகிராமன் தலைமையில எஸ்ஐ ராஜ்குமார் இன்னும் 10 பேர் கொண்ட கான்ஸ்டபிள்ஸ் டீம் உடனே இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். பாண்டிய பிடிக்கிறதா நம்ம வேலை, முடிக்கிறது நம்ம வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ராஜ்குமார், சரண்டரான பாண்டிய சுட்டு கொல்றது அநியாயம், அக்கிரமம். ஒரு கிரிமினலுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? வீட்டை விட்டு வெளியே வரப்போ திரும்பி வருமோ மாட்டோமான்னு திரும்பி தன் மனைவி குழந்தைய பார்த்துட்டு கடமை உணர்வோட போறானே, அவன் தான் போலீஸ்காரன். அந்த தியாகி தவறிடக்கூடாது. ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் ராத்திரி அமைதியா தூங்கி அவங்க கனவு காண தான் கனவை எரிச்சிட்டு வீதியா கண்ணியத்தோட சுத்துறானே, அவன் தான் போலீஸ்காரன். அந்த பொறுமைசாலி தவறிடக்கூடாது. ஜாதியாவும் மதமாவும் கட்சியாவும் சமூகமே உடஞ்சி கட்டுப்பாடெல்லாம் குறைஞ்சு போறப்ப கூட முழு கட்டுப்பாடோட ஒரே இனம் தான் இந்த போலீஸ் இனம். அந்த தீரன் தப்பு செஞ்சிடக்கூடாது. குடிசையில இருக்கிற குடிமகனையும் மாளிகையில இருக்கிற மனுஷனையும், ஏன் அந்த கோபுரத்துக்கு கீழே இருக்கிற அந்த கடவுளையே காப்பாற்றுற ஜாதி தான் நான் இருக்கிற போலீஸ்காரன் ஜாதி. அந்த வீரன் தப்பு செஞ்சிடக்கூடாது. நம்பிக்கைங்கிற பரிவட்டத்தை நம்ம சரசுல ஜனங்க கட்டியிருக்காங்க. அதுல சேர்த்த வாரி பூச்சிடாதீங்க சார். ராஜ்குமார், நீ ஓவரா பேசுற. நம்ம மரியாதை லோயரா போயிடக்கூடாதுன்னு தான் பேசுறேன் சார். என்னதான் சொல்ற? பாண்டி மாதிரியான மனுஷங்களையும் நம்ம மாதிரியான மக்களையும் இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ட்ரையல் நிச்சயம் வேணும் சார். பாண்டி மாதிரி கொலை வெறியன்களை சட்டுன்னு பிடிச்சோம் பட்டுன்னு சுட்டாங்கிறத விட்டுட்டு கோர்ட்டு கேஸ் எல்லாம் மியர் வேஸ்ட். நம்ம நாட்டுக்கு இன்னும் அந்த பக்கம் வரல. சாரி சார். காந்தியை கொண்ட கோட்சேவு கூட கோர்ட்ல விசாரிச்சு தண்டனை கொடுத்தப்போ பாவப்பட்ட பாண்டிக்கு ஏன் சார் விசாரணை நடத்தக்கூடாது? ஒரு கேஸ்ல இருக்கிற நியாய அநியாயத்தை ஆராய வேண்டிய பொறுப்பு உங்களது இல்ல. மேலதிகாரியோட ஆணையை நிறைவேற்றுறதா உங்க கடமை. பாண்டி என்ன உங்க துப்பாக்கியை திருப்பி பிடிச்சு உங்களை நீங்க சுட்டுக்க சொன்னா கூட அதை நிறைவேற்றியே தீரணும். அண்டர்ஸ்டாண்ட்? யூ மே கோ. சார், நீங்க எஸ்ஐ ராஜ்குமாரை துரத்தல, நம்ம டிபார்ட்மெண்டோட மனசாட்சியை துரத்துறீங்க. பாண்டி, நீ ஓடிடு பாண்டி. என்னவே இது சின்ன பிள்ளை மாதிரி விளையாட்டு? எதுக்கு இங்க கூட்டியாந்துருக்கீங்க? என்ன செய்ய போறீங்கன்னு தெரியாதா என்ன? இந்த தேவை ஓட மாட்டான். பாண்டி சீவலப்பேரி பாண்டியுடைய மரியாதை, அவன் மானம் ஒண்ணுதான். முதுகுல குண்டு பாஞ்சி என் மானம் போக நான் விட மாட்டேன். பாண்டியோட ஒத்தைக்கொத்த நிக்கிற தைரியம் உங்களுக்கு இல்லாட்டாலும் நேருக்கு நேர் நின்று நெஞ்சில் சொல்ற தைரியம் இருக்காவே. சங்கிலியை பிடிச்சி இழுத்துங்கவே. என்னல சிரிக்கிற? பயமா இல்ல? பயமா? எனக்கா? பயப்படுறவங்க நீங்களும் உங்களை தூண்டி விட்டவங்க தான்ல. நான் எதுக்கும் துணிஞ்சவன். என்ன செய்யணும்னு நினைச்சீங்களா அதை செய்யுங்களே. கடைசியா ஏதாவது சொல்ல விரும்புறியா? எல்லாரும் வாழ்க்கையில பட்டு தெரிஞ்சுக்கிறத விட என் வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சாதிங்கிற மோசடியில் சீரழிஞ்சு சாக போற எனக்காக சிந்துற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் சாதி வெறியை எரிக்கிற தீப்பந்தமாகணும். இந்த சீவலப்பேரி பாண்டியோட முடிவு இன்னொரு பாண்டியோட ஆரம்பமா இருக்கக்கூடாது. சாதி இல்லாத ஊரா மாத்துங்க, சண்டை இல்லாத உலகமா மாத்துங்க. மனுஷன் ஏமாத்தாம வாழுங்கள. என் உடம்ப தொலைக்கிற ஒவ்வொரு குண்டும் அநீதியை தொலைக்கிறதா மாறணும், அக்கிரமத்தை தொலைக்கிறதா மாறணும். என்ன மாதிரியே நீங்களும் வெறும் ஆயுத மாட்டீங்களேன்னு தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எஸ் மிஸ்டர் ராஜ்குமார், கோ அஹெட். என்னால முடியாது சார். வாட் இஸ் திஸ்?
என்ன கொல்ல முடிஞ்சும் கொல்லாம விட்ட இந்த மனுஷனை எந்த நியாயத்துல சார் சுட முடியும்? சுப்பீரியர் ஆர்டர். அவன் கிடக்குறான்.